அப்பேற்பட்ட ஆச்சாரியனை கொண்டாடக்கூடிய ஒரு பொது தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. என் மனதில் ஸ்ரீமத்வம் நிறைந்த வெங்கடேசன் என்கின்ற புகழ் பெற்ற வெங்கடநாதன் என்கின்ற புகழ் பெற்ற கண்டாவதாரமாய் ஆச்சரியமாய் வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் என்று திருவேங்கடமுடையானோ அல்லது அவனுடைய கண்டையின் அபராவதாரமோ என்கின்ற சர்வதந்திர ஸ்வதந்திரனாய் கவிதார்க்கிக சிம்மமாய் இருக்கக்கூடிய சுவாமி என் மனதில் தங்க வேண்டும் என்கின்ற தனியனையும் கீர்த்தனையையும் அனுபவி. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि सन्निधत्तां सदा हृदि वेदांत देशिकं वेंकटनाथं सद्गुरुवर्यो वन्दे सततं. वेदांत देशिकं वेंकटनाथं सद्गुरुवर्यो वन्दे सततं. वेदांत देशिकं वेंकटेश्वर घंटावतारो वेंकटेश्वर घंटावतारो वेंकटेश्वर घंटावतारो वेंकटेश्वर घंटावतारो कवितार्किक केशरी नमो कवितार्किक केशरी नमो वेदांत देशिकं वेंकटनाथं सद्गुरुवर्यो वन्दे सततं. वेदांत देशिकं सर्वतंत्र स्वतंत्र विषणो रामानुज गुरु करुणापारो. सर्वतंत्र स्वतंत्र विषणो रामानुज गुरु करुणापारो. काची नगरी कृतावतारो काची नगरी कृतावतारो. भूयो भूयो ध्याये मनसि भूयो भूयो ध्याये मनसि. वेदांतिकं वेंकटनाथं सद्गुरुवर्यो वन्दे सततं. वेदांत देशिकं वित्रासिनी विबुधवैरि वरूथिनीनां पद्मासनेन विधिचार विधौ प्रयुक्ता उत्प्रेक्षिते बुधजनैर उपपत्ति भूम्ना घंटाहरेः समजनिष्ठ यदात्मनेतीन தேசிகனுடைய ஸ்லோகம் சங்கல்ப சூரியோதயத்தின் முதல் அங்கம். ஒரு அலகாரிக்கல் பிளே எழுதினர். அதுல சொல்றார், என்ன கொண்டாடுறவாள்லாம் திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய கண்டையின் அவதாரம்னு கொண்டாடுறா. ஏன்னா வாத்தியங்கள்ல amongst all the instruments that we use to hail Bhagavan, சர்வ வாத்தியமயி கண்டான்னு ஒரு ஆகம வாக்கியம் இருக்கு. நம்மளால இவாள மாதிரி மிருதங்க வாசிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்காது, வயலின் வாசிக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லை, வீணை வாசிக்க முடியாது, சங்கு முதல்லயே ஊத முடியாது. இப்படி இருக்கும்போது ஆகமம் சொல்லி எடுத்து சர்வ வாத்தியமயி கண்டா. ஆத்தானா வாத்தியங்களுக்கும் ஒரு பிரதிநிதி உண்டான்னு கேட்டா கண்டையம். ஆகமத்துல அத்தனை வாத்தியங்களின் மங்களத்துவமும் ஒரு கண்டையினுள் அடங்கியது. அந்த கண்டையை தன் உதரத்தில் தாங்கியவள் தோத்தாரம்மை. அந்த கண்டையின் அவதாரம் தான் தேசிகன்.
அதனால்தான் திருப்பதியில மட்டும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணும்போது இன்னி வரைக்கும் கண்டை சேவிக்க மாட்டா. ஏன்னா கண்டை தான் தேசிகனாச்சு. அப்பேற்பட்ட சுவாமி தன் திருத்தந்தையார் தாயாருக்கு ஒரு சிறு குழந்தையாக 1268 காஞ்சிபுரத்தில் டேஷில் பிறந்தார். சூப்புலார் அப்பப்போ கேட்டுட்டே இருப்பேன், அலர்ட்டா இருக்கும். இப்படி தேசிகன் தன்னுடைய சொந்த மாமா கிடாம்பி அப்பிள்ளார் என்று பெயர் நியாய குலிஷம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். வாதிஹம்சாம்புவாகர் பெரியவாள் கிடாம்பி அப்பிள்ளாரா இருக்கிறதுனால, கிடாம்பின்னா என்ன கோத்திரம்? ஆத்ரேயம். யாரெல்லாம் ஆத்ரேய கோத்திரம்? இங்க ஜம்மன் ஆத்ரேய கோத்திரம்னா கிடாம்பி. பொதுவா ஆத்ரேயாள் அம்மா வழி ஆத்ரேயம், அப்பா விஸ்வாமித்திர கோத்திரம். தேசிகன் சொல்றாருன்னா விஸ்வாமித்திர கோத்திரம். பொதுவா அப்பா வழியில இருக்கக்கூடிய அம்மா எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பா கோத்திரம் தான் நம்ம எடுத்துப்போம். ஆனா தேசிகன் என்ன சொல்லியிருக்கணும்? ஐ எம் ஃப்ரம் விஸ்வாமித்ரு கோத்ரு, மேரா நாம் ஹே தேசிக் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் சொல்லல, அவருடைய ஸ்டைலே தனி. உருவாக்கினால் நான் இன்னொரு இந்திரனை உருவாக்கட்டுமா அல்லது இந்திரன் இல்லாத உலகத்தை உருவாக்கட்டுமா என்று சாவித்திரியை அழைத்து வந்த ரிஷியின் வழி வந்தவன் நான். ஏன்னா திரிசங்கு சிருஷ்டியில என்ன ஆகுது, திரிசங்கு போய் விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி யாகம் பண்ண மாட்டேன்னு விட்டார் வசிஷ்டர்னு. அப்போ சொல்றார் விஸ்வாமித்திரர், கவலைப்படாத திரிசங்கு, இந்திரன் உன்னை தள்ளினா என்ன, இந்திரனையே நான் இன்னொரு இந்திரன் உருவாக்கிடுறேன். இந்திரனுக்கே தன்னை பார்த்தா வாணிராணி மாதிரி இருக்கும். இன்னொரு இந்திரன், இந்திரா 2.0 உருவாக்குறேன். அல்லது உனக்கு வேண்டான்னா சொல்லு திரிசங்கு, இந்திரன் இல்லாத ஸ்வர்க்கத்தை உருவாக்குறேன். எந்த விஸ்வாமித்திரருக்கு தபோ சக்தியினால் இன்னொரு இந்திரனோ இந்திரன் இல்லாத உலகத்தை உருவாக்குவேன் என்று சொன்னாரோ, எந்த விஸ்வாமித்திரர் சாவித்ரி தேவியை கண்ணால் பார்த்து மந்திரதிருஷ்டாவா இருந்தானோ, அந்த வழியான விஸ்வாமித்திர கோத்திரத்தில் வந்தவன் நான். இத விஸ்வாமித்திரரை பத்தி சொல்லக்கூடிய பாலகாண்ட ஸ்லோகத்துல, ராமாயணத்துல கௌஷிக கோவிந்தராஜர் இந்த ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். இந்த குழந்தைக்கு 5 வயசு, பூனல் போட்டாச்சு. 5 வயசா? 7 இல்ல போடுவா. எங்காத்து வாத்தியார் 7 தானே சொல்லியிருக்காரு. சாஸ்திரத்துல ஒரு விதி உண்டு, உச்சரண சக்தி. If the child has the ability to internalize, contemplate and pronounce to the perfection, at 5 you can give பூனல். அது இல்லைன்னா 7. அப்போ ப்ரொனன்சியேஷன் வரலைனாலும் பரவாயில்ல. அதுதான் இப்போ வந்தாதான் வச்சுக்கணும்னா பல பேர் போட்டுக்கவே முடியாது. பாவம் 5 வயசுல இவர் எக்ஸெப்ஷன். 5 வயசுல போட்டாச்சு. மாமா யாரு? கிடாம்பி அப்பிள்ளார். ஞாபகம் வச்சு. அவர் குழந்தை மாமா மருமான். கிருஷ்ணருக்கும் வாச்சுதே ஒரு மாமா, கம்சன். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்ல மாமா. அந்த மாமா என்கின்ற வார்த்தை நல்ல அர்த்தத்தோடு வாய்ப்பதும் கஷ்டம். இவர் கையை பிடிச்சுண்டு தேவப்பெருமாள் சன்னதிக்கு போறார். தேவப்பெருமாள்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இப்படி தூப்புல்லே நடந்து போறாரு. எப்படி சார், வேற ஓலா எல்லாம் கிடையாதா? ஓலாவை கூட்டா அவர் முதல்ல 4-5 கேள்வி யக்ஷ பிரஷ்ன மாதிரி அவர் கேட்கிறார். மேலே எவ்வளவு போடுவேள், கேஷா இதுவா, அப்புறம் எங்க போகணும், நம்ம போற இடத்துக்கு அவர் வர மாட்டேங்கிறார், அவராத்துக்கு தான் நம்ம போகணும். அதனால இவர் ஒரு யக்ஷ பிரஷ்னம் கேட்கிறார். ஆனா இதெல்லாம் கேள்வியே கேட்காம மாமா கையை பிடிச்சுன்னு குழந்தை நடந்து வேற போயிடுச்சு. டிராபிக் இல்லையா சார்? இல்ல. அதுதான் அட்வான்டேஜ் இல்லையா? நம்ம இப்ப ஃபுட்பாத் தேடிண்டே இருக்க வேண்டியதுதான். ரோட் தான் ஃபுட்பாத். வண்டி எங்க போறோம்? ஃபுட்பாத்ல. நீங்க இங்க நடப்பேல் ரோட்ல, வண்டி போறது ஃபுட்பாத்ல. குழந்தை கையை பிடித்துக் கொண்டு தேவப்பெருமாள் சன்னதிக்கு போயிருக்கார். அனந்த சரஸ் தாண்டி அங்க யோக நிருசிம்ம சன்னதி இருக்கும். அதையும் தாண்டி பிரதட்சிணமா போய் படிகள் ஏறி தேவப்பெருமாள் சன்னதிக்கு போயிருக்கார். பெருமாளை சேவிச்சுட்டு பிரதட்சிணமா பள்ளி கிள்ளிலாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பள்ளிக்கு தான் ஒரே ఇంపార్టెన్స్ జాస్తి. ಎಲ್ಲ ஏன் சுவாமி எக்கட வெளுத்துனாரு? பொல்லி சூடுதானிக்கு வெளுத்துனாரு. போறோம். அப்புறம் எப்படி மோட்சம் கிடைக்கும்? பள்ளியை தொட்டா என்ன ஆகும்? இப்போ நமக்கு அங்க பெருமாள் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதன்னு நின்று இருக்கார். அப்படி நிற்கும் போது அவரை விட்டுட்டு நம்ம பள்ளியை தேடின்னு போறோம். பிரதட்சிணமா வரும்போது கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு வரும். நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீங்க ஆடியோ ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம் உங்க போன்ல. எனக்கெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, காப்பிரைட்டே வராது. கவலைப்படாதீங்க. ஜம்முன்னு ரெக்கார்ட் பண்ணிக்க, 4 பேரோட ஷேர் பண்ணிக்கணும். தேசிகனுடைய புகழ் பரவட்டும். கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துல அந்த குழந்தை ஞாபகம் வச்சுக்கோ. 5 வயசு குழந்தைய பிடிச்சிட்டு வயோதிகரான மாமா வந்துட்டு இருக்காரு. இந்த மாமா பங்கெடுத்தது இப்ப நான் சொல்லின்னு வரேன், நீங்க ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்.
வேதவியாசர் என்கின்ற பாதராயணர் கொடுத்தது ஒரு லீல லைன், அதுக்கு சூத்திரம்னு பேர். பரபிரம்மத்தை சொல்றதுனால பிரம்மசூத்திரம்னு பேர். அத 545 இடங்கள்ல வெட்டினர் ராமானுஜர். 545 பிரம்மசூத்ராஸ், அத 4 பாகங்கள்ல அமைச்சார். அதற்கு ஒரு உரைதான் ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அந்த ஸ்ரீபாஷ்யம்ங்கிற அந்த உரைநடையான அந்த கிரந்தத்தை 100 வயசுக்கு மேல இருந்த ஒரு ஆச்சாரியர், நடாதூர் அம்மாள் அப்படின்னு பேர். நடாதூர்னா ஸ்ரீவத்ச கோத்திரம். யாரெல்லாம் ஸ்ரீவத்ச கோத்திரம்? எவ்வளவு பேர்? ஸ்ரீவத்ச கோத்திரத்துல வந்தவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்க. காலக்ஷேபம்னு ஒரு இன்டென்ஸ் லேர்னிங். அதுல இருக்கக்கூடிய ஆச்சாரியாலாம் பெரிய பெரிய மேதைகள். ஜாம்பவான், வடக்கு திருவீதி பிள்ளை, சுதர்சன சூரி, இவாள்லாம் கிடாம்பி அப்பிள்ளா, இவாள்லாம் ஸ்டூடெண்ட். பெரிய கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. 100 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர் ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருக்கார். அந்த குழந்தை மாமா கையை பிடிச்சுன்னு பிரதட்சிணமா வருது. அப்பதான் இவர் கிளாஸ் நடத்திட்டு இருக்கார். விஷ்ணு புராண ஸ்லோகம், பரப்பராணாம் பரமஹ பரமாத்மாத்ம சம்ஸ்திதா ரூபவர்ணாதி நிர்தேச விசேஷேன வியவர்ஜிதஹான்னு ஒரு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல வரும். இதுக்கு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கார். நான் அதுக்கெல்லாம் இப்ப சொல்ல போறது இல்லை, அது கஷ்டம். அது ஏன்னா நாமரூப விபவம்னு ஒரு பெரிய விஷயம். அது சொல்லிட்டு இருக்கார் ஆச்சாரியன். இந்த குழந்தை அப்படியே அந்த பக்கமா பாஸ் பண்றது. இந்த குழந்தை முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸை பார்த்துட்டு, ஐயோ வாடா செல்லமே அப்படின்னு நடாதூர் அம்மாள் 100 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர் கிளாஸை நிறுத்திட்டு மடியில உட்காத்தி வச்சு இப்படி தடவி கொடுத்து, நம்மளான கேட்பரிஸ் அது இது ஒரு லின் சாக்லேட் ஏதாவது ஒண்ணு கொடுக்கும். அவர் உடனே கட்டி பிடிச்சுட்டு முத்தமெல்லாம் கொடுத்து, நன்னா இருடா அப்படின்னு சொல்லிட்டு 100 வயசுக்கு மேல டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. இப்ப இவர் கேட்டார், விட்டது எங்கே? பொதுவா உபன்யாசத்தையும் அந்த ப்ராப்ளம் வரும். நாங்க எங்கெங்கயோ சுத்திட்டு திரும்பி இப்ப டாபிக் வந்தா கேட்கறவாலும் குழம்பி விட, எங்கேன்னு ஆரம்பிச்சு எங்க போயிருக்காரு. அதுதான் உபன்யாசம். உபன்யாசத்தோட அழகே என்னன்னா அங்க எங்க போயிட்டு திரும்பி டாபிக் வந்துடணும். அதனாலதான் எங்களுக்கு பேர் கொடுக்கும்போது உபன்யாச கேசரி, உபன்யாச உப்மா ஏதாவது ஒண்ணு கொடுக்குது. என்ன கிண்டுறோம் இல்லையா போட்டு. அதனால இவர் விட்டது எங்கே டீச்சர் கேட்கிறார். எல்லாரும் விட்டது எங்கே எங்கே உட்காந்து தேடிட்டு இருக்கா. இந்த குழந்தை பரப்பரானாம் பரமஹா, 5 வயசு குழந்தை சொல்லிடுத்து விட்டது எங்கேன்னு. 5 இயர் விஷ்ணு புராண ஸ்லோகம், இன்னும் சம்ஸ்கிருதமே மனப்பாடம் ஆல. பரப்பரானாம் பரமஹா, திஸ் இஸ் கால்ட் ஏகசந்தாகிராகின்னு பேர். எல்லாம் அந்த மாதிரி மனுஷாலாம் நம்ம ஊர்ல இருந்திருக்கா. ஸ்லோகத்தை பார்த்தா ஞாபகம் வரணும். அப்படியே உங்க முன்னாடி அது போட்டோகிராஃப். இப்ப ஸ்கேனர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, your eyes should scan. ரூபவர்ணாதி 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 நிர்தேச 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 ரூபவர்ணாதி நிர்தேச. இது எப்போ போய் கரையேறும்? இது பிராக்டிஸ் இல்லைன்னா அதுவும் போடும். இந்த குழந்தை பரப்பராணா பரமஹா ஓட்டனே நடாதூர் அம்மாள் அந்த கிளாஸே விஸ்மயிச்சு நிக்கிறது. ஐயா யாரியா இந்த பிள்ளை? எல்லாம் ஜாம்பவான்கள் அங்க. அப்போ இந்த ஆச்சாரியன் சொன்னார், பிரதிஷ்டாபித வேதாந்தः பிரதிக்ஷிப்த பகிர்மதः பூயாஸ் த்ரைவித்யமான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம். நீ பிறந்த வேளை எப்படி இந்த சம்பிரதாயம் தழைக்க போறது பாரு. பிரதிஷ்டாபித வேதாந்தः யோ பால்யே வரதாரியஸ்ய பிராச்சாரியஸ்ய பராம்தயாம். எந்த குழந்தையான தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனான நடாதூரம்மாளால் 5 வயசுல கட்டாட்சிக்கப்பட்டாரோ அவர்தான் இன்று தேசிகன். யோபால்யே. அப்படி இருந்தவராம் இந்த சுவாமி தேசிகன். இப்படி இருக்கக்கூடிய தேசிகனுடைய சொந்த ஆச்சாரியன் மாமா 1295 அரவுண்ட் தட் டைம் பரமபதுஷ்டர். மாமா இல்லாத காஞ்சிபுரத்தை நினைச்சே பார்க்க முடியலன்னா, காஞ்சிபுரம்ங்கிறது அப்போ சொல்றேன் ஒரே சண்டையா இருக்கும். அப்ப உமான்னு கேட்காதீங்க. அப்போ ஏன்னா அப்போ வேற ப்ராப்ளம், இப்போ வேற ப்ராப்ளம். நாங்க தோசையில உட்காந்துருக்கோம், அது வேற ப்ராப்ளம். அப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஜெயினாள் பௌத்தாள் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றவா மும்மதங்கள் தழை தூங்கியது காஞ்சி. இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா you will find a 1200-year-old monastery of the Jains காஞ்சிபுரத்துல. நம்ம பாபுஷாவுக்கு டைம் இருக்கிறதுனால பரமஹாலட்சுமி அந்த பக்கம், பாபுஷா இந்த பக்கம், ஹயக்ரீவாஸ் அந்த பக்கம். இது நடுவில் ஜெயினாள் எங்க போனா என்ன சார்? நாங்க தூண் தான் இப்போ உட்காந்துட்டு, அது ஜெயினாள் தான் இல்லையா? ஜெயினர்கள் படுக்கை. இப்பதான் எல்லாரும் முழித்து ஜெயினர்கள் படுக்கை ஜெயினர்கள் படுக்கை. யாரு ஜெயினர்கள் தெரியாது, அமித்ஷா ஜெயின். அதுதான் அங்க ப்ராப்ளம் இல்லையா? இப்ப என்னன்னா பாருங்க, இதுதான் உபன்யாசம். விஷயத்துக்கு வந்துடுறேன்.
பௌத்தாள் ஜெயினாள் சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கிறவா காஞ்சிபுரத்துல இருந்தா தினம் ஏதாவது சச்சரவு பௌத்தாள் ஜெயினாளோட சண்டை போடுவா இவா. தேசிகன் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரே சண்டை சச்சரவோட இருந்தா உங்களால ஒரு ப்ராஜெக்டே பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுங்க, வீட்டுல எல்லாம் ஒரே ஆர்கியூமெண்ட் இருந்தா குழந்தையாலையும் படிக்க முடியாது. அதனால வி ஷுட் ட்ரை அவாய்டிங் பெஸ்ட். ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் எப்படி மண்டையில ஏறும். Only if you maintain a peaceful atmosphere at home will there be some scope to understand and enjoy life. Content இல்லட்டா கஷ்டம். இப்படி இருக்கும்போது தேசிகன் பார்த்தார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணார். ஜெமினையை கேட்டார், Ask Perplexity, which is a very quaint and a solitude place where I can dance with the daffodils. இல்லையா, சாலிட்டரி ரீப்பர்ல தானே எடுக்கிறார். அது உடனே சொல்லிடுத்து, கோ டு திருவாஹீந்திராபுரம். அப்படிதானே அது பதில் சொல்றது இல்லையா? யூ ஹேவ் டு கோ டு திருவாஹீந்திராபுரம். சரி, திருவாஹீந்திராபுரம் எங்க இருக்குன்னா கடலூர் பக்கத்துல இருக்கு. திருப்பாதிரி புலியூர்னு பேர், பாடல் பெற்ற ஸ்தலம் சைவத்துல. அதுக்கு பக்கத்துல கடலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். அங்க கிளம்பி போயிட்டார். இவருக்கு ஞானம் இருக்கு, பட் யூ நீட் சதாச்சாரிய அனுகிரகம். கத்துக் கொடுத்த ஆச்சாரியன் பரம வச்சுட்டார். அழகான க்ஷேத்திரம் திருவஹீந்திரபுரம். பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதகான்னு தேவநாதன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். மூவராகிய ஒருவன் ஆழ்வார். அந்த க்ஷேத்திரத்துக்கு முன்னாடி ஒரு சிறு குன்று இருக்கும், அதுக்கு ஔஷதகிரின்னு பேர். அனுமான் எடுத்து செல்லும் போது ஒரு சிறு பகுதி விழுந்த இடம் அந்த இடத்தை பாவிக்கிறார். அதற்கு மேலே தேசிகன் சென்று மரத்தடியிலிருந்து அமர்ந்தார் தியானத்துக்காக. மாமா ஏற்கனவே கருட மந்திரம் கத்து கொடுத்துருக்காரு. கருடனுக்கு புள்ளரையன்னு சொல்றோம் இல்லையா, மாமாக்கு பேர் என்ன? அப்புள்ளார். புல் கருட மந்திரம் கத்து கொடுத்திருக்காரு. அங்கேஸ்வானந்த முக்கிய ஸ்ருதி சிகரமில தண்டகம் கண்டபூர்வம் பிராகேவாபியஸ்ய ஷட்சு பிரதிதிஷமனகம் யஸ்த சுத்தாஸ்திர பந்தாக அப்படின்னு கருட மந்திரத்தை ஆவாகனம் பண்ணணும்னு கருடன் பிரத்யட்சமானார். அவருக்குலாம் கூட்டா வருவார், அவர் கூட்டா வருவார். கருடன் பிரத்யட்சமானார். அவர் காதுல ஹயக்ரீவ மந்திரத்தை சொல்ல, இவர் ஹயக்ரீவ மந்திரத்தை உபாசனம் பண்ண ஒரு குதிரை முகமாய் பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின் ஆழ்வார் சொன்னபடி ஒரு குதிரையின் லாலாமிருதம் கிடைச்சதாம். அந்த குதிரையின் எச்சில் இவர் மீது பட்டதாம். அப்போது ஹயக்ரீவன் காட்சி கொடுத்தார். அப்போது சொன்ன வார்த்தை தான் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹிங்கிற ஸ்லோகம். அதையே சம்பிரஜாத ஸ்திதிமதிகதேன்னு தேசிகன் எடுக்கிறார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. सम्प्रज्ञात स्थितिमधिगते निर्विकल्पे समाधौ शान्तावद्यं स्थिमित बहुला नन्दसन्दोहम् अन्तः. सम्प्रज्ञात स्थितिमधिगते निर्विकल्पे समाधौ शान्तावद्यं स्थिमित बहुला नन्दसन्दोहम् अन्तः. यत्र ब्रह्म स्फुरति यतिनां पूर्णशाकुण्यरूपं समे नित्यं त्रिहयमुखि देवता सन्निधनां. यत्र ब्रह्म स्फुरति यतिनां पूर्णशाकुण्यरूपं समे नित्यं त्रिहयमुखि देवता सन्निधनां. சமாஹார சாம்னாம் பிரதிபதம் ருச்சாம் தாம யஜுஷாம் லயப் பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே கதாதர்பக்ஷுப்ய கதககுல கோலாஹல பவம் ஹரது அந்தர்த்வாந்தம் ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா. The neighing of the horse. ஒரு நாயானது ஒரு சப்தம், குதிரை கனைக்கும் சப்தத்துக்கு நேயிங்னு பேரு. அதுக்கு ஹேஷான்னு பேரு சம்ஸ்கிருதத்துல.
அந்த சவுண்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஹலஹலஹான்னு சொல்லுவா. ஹல் அஹல்னு அஸ்மதாச்சாரியன் NSR சுவாமி இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஹல் அஹல், வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ். அப்போ ஞானத்துக்கு ஆதாரமா இருப்பது அக்ஷரங்கள். ஞாபகம் வச்சுங்கோ. எனி லாங்குவேஜ் தட் வி ரெலிஷ் கம்ஸ் த்ரூ லிட்ரேச்சர். ஏன் தமிழை கொண்டாடணும்னா ஒரு சிலப்பதிகாரமோ திருமுறையோ பிரபந்தமோ சேவிச்சா தமிழுடைய அழகு தெரியும். அந்த தமிழ் இலக்கணங்கள் இலக்கியங்களுக்கெல்லாம் ஆதாரமாய் இருப்பது சப்தங்கள். அதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். வார்த்தை அமைவதுன்னு அக்ஷரத்தின் சேர்த்தி. இஃப் யூ ஹேவ் டு ஸ்பீக் ஆஃப் வாட்டர், WATER, வாட்டர். அது இங்கிலீஷ்ல ரென்னன் மார்டின் அவளுடைய அவர் தான் தொல்காப்பியன். அதுல அவர் என்ன பண்ணியிருக்காரு, அது எல்லாத்துக்கும் எழுதி வச்சுக்காரு. ஆர் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி வவல் கான்சனன்ட் இருக்கான்னு பார்க்கணும். சில இடங்கள்ல ஆருக்கு அழுத்தமே சொல்லப்படாது. ஃபாதர், மதர், ரா வரப்படாது. இப்ப ஆமண்ட், ஆல்மண்ட் சொல்லப்படாது, லா வரப்படாது. அந்த இடத்துல அவர் ஒரு சூத்திரம் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி சில இடங்கள்ல வவல் பின்னாடி இன்டராகேட், ஏன்னா ஓ வந்துடுத்து பின்னாடி. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரூல்ஸ் உண்டு. சம்ஸ்கிருதத்துல 4500 ரூல். அதுக்கு அஷ்டாத்தியாயின்னு பேர். அப்போ லெட்டர்ஸ் மேக் அ வேர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்பபெட்ஸ் டோன்ட் மேக் அ வேர்ட். There are not 26 alphabets in English. There is only one alphabet. There are 26 letters in the English alphabet. அப்போ அக்ஷரங்களின் சேர்த்திதான் வார்த்தை, வார்த்தை சேர்ந்தால்தான் வாக்கியங்கள், வாக்கியம் சேர்ந்தால்தான் காவியம். அப்ப காவியத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அக்ஷரம். அக்ஷரம் வந்தது ஹயக்ரீவன் நாவிலிருந்து. தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஷ்யவாச்சா ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேஷைனர். அப்ப குதிரை முகத்திலிருந்து தான் ஞானம் வந்தது. சத்தியம் என்றால் ஞானம், ஞானம் வருவது குதிரை முகம். இங்கிலீஷ்காரன் சொன்னா லெட் த ட்ரூத் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்.